Dear students, today we have see the difference between double entry system and the incomplete records. The double entry system and incomplete records உள்ள differences. What are the differences? First column differences, second column double entry system, third column incomplete records. First difference, recording of transactions. In double entry system, both the debit and the credit aspects of all transactions are recorded. Double entry system each and every transaction debit and the credit aspects are compulsory recorded, either personal account or nominal account or real account. Both the debit and the credit aspects are recorded, fully recorded. But in case of incomplete records, debit and the credit aspects of all the transactions are not recorded. So, எல்லா டிரான்சாக்ஷனும் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுறது கிடையாது. பர்சனல் அக்கௌண்ட்டில் ஸோ டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸ் ரெக்கார்ட் ஆகுது, அதனால் அது ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகும். தென் நாமினல் அக்கௌண்ட்டும் ஃபுல்லாக ஒமிட் ஆகும். ரியல் அக்கௌண்ட்டில் ஒரு பார்ட்டு கேஷ் அக்கௌண்ட்டு ரெக்கார்ட் ஆகும். ஸோ அதனால் இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் வந்து ஸோ டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட் ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகிறது கிடையாது. பட் டபிள்யூபி சிஸ்டத்தில் ஈச் அண்ட் எவரி டிரான்சாக்ஷனுக்கும் debit and credit aspects are fully recorded. Then second difference, types of accounts maintained. So என்னென்ன accounts maintain பண்ணுறாங்க? WNT சிஸ்டத்தில் nominal accounts, personal accounts, real accounts and nominal accounts are maintained. WNT சிஸ்டத்தில் personal accountையும் மெயின்டைன் பண்ணுறாங்க, ரியல் அக்கௌண்ட்டும் மெயின்டைன் பண்ணுறாங்க, தென் நாமினல் அக்கௌண்ட்ஸும் மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் கேஷ் அக்கௌண்ட்ஸ் ஆர் மெயின்டைன். இதில் வந்து பர்சனல் அக்கௌண்ட்ஸையும் கேஷ் அக்கௌண்ட் மட்டும்தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ மற்ற அக்கௌண்ட்லாம் ஃபுல்லாக ஒமிட் பண்ணிடுவாங்க. தென் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் ட்ரையல் பேலன்ஸ் கேன் பி ப்ரிப்பேர்ட். ஏன்னா டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் என்ன பண்ணுறோம், ஜேர்னலில் என்ட்ரி பண்ணுறோம், லெட்ஜரில் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி ட்ரையல் பேலன்ஸு ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அப்படி இந்த ட்ரையல் பேலன்ஸு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால அரித்மேட்டிக்கல் அக்யூரஸியை வந்து கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஏன்னா ட்ரையல் பேலன்ஸோட டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தான் அது டேலி ஆகும். ஸோ அதனால் அரித்மேட்டிக்கல் அக்யூரஸியை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் பாசிபிள் உண்டு. பட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் இஸ் டிஃபிகல்ட். ஏன்னா அங்கே ஜேர்னல் ரெக்கார்ட் பண்ணுறதில்ல, லெட்ஜரில் போஸ்ட் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் ட்ரையல் பேலன்ஸு ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ அப்போ அங்கே ட்ரையல் பேலன்ஸு ப்ரிப்பேர் பண்ணாததுனால அரித்மேட்டிக்கல் அக்யூரஸியை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதும் டிஃபிகல்ட்டிஸ், கஷ்டம். ஸோ இங்கே ட்ரையல் பேலன்ஸும் ப்ரிப்பேர் பண்ண முடியாது, தென் அரித்மேட்டிக்கல் அக்யூரஸியும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு டிட்டர்மினேஷன் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். டிட்டர்மினேஷனாக ஃபைண்ட் அவுட். டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து கரெக்டான கிராஸ் ப்ராஃபிட்டு இல்லைன்னா கிராஸ் லாஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம், அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து அக்யூரேட்டான நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் பாசிபிலிட்டிஸ் உண்டு. பட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் வந்து நாம் வந்து ப்ராஃபிட்டாக லாஸ் ஆகிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸை வச்சு ஒரு அப்ராக்சிமேட் ப்ராஃபிட்டை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமே ஒழிய அக்யூரேட் ப்ராஃபிட்டை cannot find out. ஸோ அக்யூரேட் ப்ராஃபிட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. தென் நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ், டிட்டர்மினேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன். டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் பேலன்ஸ் ஷீட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம். ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, பேலன்ஸ் ஷீட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம். எதை பேஸ் பண்ணுன்னா ட்ரையல் பேலன்ஸை பேஸ் பண்ணி. ஸோ அப்போ அந்த பேலன்ஸ் ஷீட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால
அந்த பிஸ்னஸோட கரெக்டான ஃபினான்ஷியல் பொசிஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அப்போ கரெக்டான ஃபினான்ஷியல் பொசிஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் வந்து பாசிபிள். தென் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் கேனாட் ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன். இங்கே வந்து பேலன்ஸ் ஷீட்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல. ஸோ அப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அக்யூரேட்டாக இருக்காது. ஸோ அதனால் கரெக்டான ஃபினான்ஷியல் பொசிஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு சூட்டபிலிட்டி. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து அந்த ஃபீச்சர்ஸ்லேயே சொல்லியிருக்கிறோம். இட் இஸ் சூட்டபிள் ஃபார் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம்ங்கிறது வந்து சூட்டபிள் ஃபார் ஆல் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன். அப்படின்னா சோல் ட்ரேட் பிஸ்னஸ்லையும் இதை ஃபாலோ பண்ணலாம், பார்ட்னர்ஷிப்லையும் இதை ஃபாலோ பண்ணலாம், கம்பெனிஸ் லார்ஜ் ஸ்கேல்லையும் இதை ஃபாலோ பண்ணலாம். இது எல்லாத்துக்கும் சூட்டபிள் ஆகும். இப்போ சோல் ட்ரேடர் கேன் வில்லிங்னா டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணலாம். பார்ட்னர்ஸ் கேன் வில்லிங்னா இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணலாம். பட் கம்பெனிக்கு கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணணும். ஸோ இது வந்து சூட்டபிள் ஃபார் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். பட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் ஒன்லி சூட்டபிள் ஃபார் சோல் ட்ரேட் பிஸ்னஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப். ஸோ அதுக்கு மட்டும்தான் சூட்டபிள். லார்ஜ் ஸ்கேல் கன்சர்னுக்கு ஆர்கனைசேஷனுக்கு இட் இஸ் நாட் சூட்டபிள். இதை வந்து ஃபாலோ பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ரிலையபிலிட்டி. இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம்ங்கிறது வந்து ரிலையபிள் மெத்தட். இது வந்து ஒரு கரெக்டான மெத்தடு. ஸோ ரிலையபிளாக இருக்கும். பட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸுங்கிறது இட் இஸ் நாட் ரிலையபிள். இது வந்து ரிலையபிள் மெத்தடு கிடையாது. டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் எல்லாமே கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணுறதுனால ஸோ பர்சனல் அக்கௌண்ட்ஸ்லேருந்து நாமினல் அக்கௌண்ட்ஸ்லேருந்து ரியல் அக்கௌண்ட்ஸ்லேருந்து எதையும் ஒமிட் பண்ணாமல் ஸோ ரெக்கார்ட் பண்ணுறதுனால இது வந்து ஒரு ரிலையபிள் மெத்தட். ஸோ இங்கே அப்படி கிடையாது. பர்சனல் அக்கௌண்ட் கேஷ் அக்கௌண்ட் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து இது ரிலையபிள்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் அக்செப்டபிலிட்டி. இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை வந்து அக்செப்டபிள் ஃபார் ஆல் அத்தாரிட்டிஸ். ஆல் அத்தாரிட்டிஸ்னால் பேங்கர்ஸ், டேக்ஸ் அத்தாரிட்டிஸ். ஸோ இது மாதிரி வந்து கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் வந்து இட் இஸ் நாட் அக்செப்டபிள். நீங்கள் பேங்கர்ஸ்கிட்ட கொண்டு உன்னுடைய பிஸ்னஸோட ஒரு பர்டிகுலர்ஸை கொடுத்தீங்கன்னா அவன் அக்செப்ட் பண்ண மாட்டான். ஆடிட்டர்கிட்ட கொண்டு இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் கொடுத்தா அவன் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டான், ஆடிட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம் வந்து அக்செப்டபிள் ஃபார் ஆல் அத்தாரிட்டிஸ். பட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் இட் இஸ் நாட் அக்செப்டபிள் ஃபார் ஆல் அத்தாரிட்டிஸ். இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, இது வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. These are the differences of double entry systems and incomplete records. Okay, thank you.